Hello friends, இது Anto. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது .NET Core Tutorial Part 8. ஸோ இந்த வீடியோலையும் நம்ம வந்து ஓப்பன் ஏஐயோட ஏபிஐஸை தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இமேஜ் ஜென்ரேஷன் ஏபிஐ. ஸோ நம்ம ஒரு கண்டென்ட் கொடுக்க போகிறோம், அதாவது ஒரு சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸை பேஸ் பண்ணி இந்த ஏபிஐ வந்து நம்மளுக்கு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டெக்ஸ்ட் டு இமேஜ். ஸோ அதுதான் இந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற மாடல் வந்து DALL-E 3. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த மாடல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1024x1024 இந்த சைஸில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ப்ராம்ப்ட் வந்து ஃபர்ஸ்ட் மேன் லேண்டிங் ஆன் மூன் அப்படின்ற இந்த சென்டென்ஸ்க்கு எனக்கு இமேஜ் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதை நான் வந்து இப்போ நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு விஷுவலாக வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ சென்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேன் லேண்டிங் ஆன் மூன் அப்படின்ற இந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இமேஜை அது ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு யூஆர்எல் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை நம்ம காப்பி பண்ணி ஒரு வெப் ப்ரௌசரில் போட்டுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை ஆக்சுவலி இந்த ஏபிஐ வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதோட இன்புட் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேன் லேண்டிங் ஆன் மூன். ஸோ இந்த பியூட்டிஃபுல் இமேஜை வந்து அந்த ஏபிஐ வந்து இப்போ நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ஓப்பன் ஏஐல இருக்க ஒன் ஆஃப் த அட்வான்ஸ் மாடல், டெக்ஸ்ட் டு இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு அட்வான்ஸ் மாடல். அண்ட் இப்போ என்ன ஒன்று கிரியேட் பண்ணலாம், இந்தியன் ஃபிளாக் ஆன் மூன் அப்படின்றத நம்ம இங்கே போடலாம். சென்ட். அண்ட் இந்த இமேஜோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. ஸோ ரியலி ஒர்த் இட் அது ஆக்சுவலி. ஸோ இது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக ஜென்ரேட் ஆனது ஆக்சுவலி. அண்ட் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதை யூஆர்எல் எடுத்துட்டு ப்ரௌசரில் போடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம கேட்டதுக்கான அந்த இமேஜ் வந்து நம்ம என்ன அந்த இன்புட் அதுக்கு கொடுத்து கேட்டோமோ அதுக்கான இமேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய இமேஜினரி வேர்ட்ஸ் எல்லாம் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாடல் வந்து நம்மளுக்கு இமேஜஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் டு இமேஜை வந்து இந்த ஏபிஐ யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் நிறைய வெப்சைட்ஸில் பார்த்துருப்பீங்க, இல்லை மொபைல் ஆப்ஸில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் கொடுப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜ் ஜென்ரேட் ஆகும். ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏபிஐயை யூஸ் பண்ணி தான் அவங்க அந்த ஃபீச்சரை வந்து அந்த அப்ளிகேஷனில் கொடுக்குறாங்க.